தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பொழிந்த கனமழையால் 13,000 ஹெக்டேர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஏராளமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருப்பது விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 375 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் ஆலங்கோட்டை கிராமத்தில் தடுப்பணையை உயர்த்தி கட்டியதால் தண்ணீர் வடியாமல் வயல்களில் தேங்கியுள்ளதாக கூறினர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பொழிந்த கனமழையால் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தொண்டியக்காடு, பொதுக்குடி, கற்பநாதர்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 1000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தற்போது வரை ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவாகியுள்ளதாகவும், தொடர்ந்து பெய்த மழை தங்கள் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் தஞ்சை அருகே உக்கடை பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். விவசாயிகளை சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள 13,000 ஹெக்டேர் விளைநிலங்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். 33 விழுக்காடு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். இது போன்ற நிலைகள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை வேளாண் துறை அதிகாரிகள், அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதியில் ஆண்டுதோறும் இது போன்ற கண்காணித்து எந்தெந்த பகுதியில் அதிகம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய என்பதை நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு, முதல்வர் உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் கணக்கு இது போன்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை மாவட்டத்தில் 947 ஹெக்டேர், மயிலாடுதுறையில் 3,300 ஹெக்டேர், நாகையில் 7,681 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். திருவாரூர், ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கடலூரிலும் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தண்ணீர் வடிவதற்காக வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். நாகை மாவட்டத்தில் 10,000க்கும் அதிகமான ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரால் சூழப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் 1,73,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கனமழை காரணமாக பெரும் பாதிப்புகள் நேர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்புகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ள நிலையில் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளை நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். ஒரு பயிரில் விளைச்சலை நிர்ணயம் பண்ணுறது அந்த பயிரில் இருக்கக்கூடிய தூறு கட்டி இருக்கிற சிம்புன்னு சொல்லக்கூடிய தூறுகள் தான் நிர்ணயம் பண்ணோம். ஆனால் கடந்த 36 மணி நேரமாக மழை தொடர்ந்து பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால பயிர் வெள்ளத்தினால சூழப்பட்டிருக்கிறதுனால அடியில் சிம்புன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பக்க வெடித்து வரக்கூடிய பயிர்கள் எல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு. தாய் நாற்று மட்டும்தான் மேலே வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம நிற்கிற பயிரில் தாய் நாற்றுகள் மேலே இருக்குது, சிம்பு பூரா தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சிம்புகள் தொடர்ந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அழுகி போகிற சூழ்நிலை ஏற்படும். அப்போ அழுகி போச்சுன்னா அது மறுபடியும் விளைச்சலுக்கு வராது. தாய் நாற்று மேலேருந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியும், கதிர் வரும். ஆனால் பயிரோட கதிரோட எண்ணிக்கை அதில் குறைஞ்சு போயிடும். கனமழையின் காரணமாக வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த வண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை, தாணிக்கோட்டகம், வடமழை, மணக்காடு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆறுகள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கு, ஆக்கிரமிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஆத்துல வெங்காய தாமரை மற்ற செடிகள் நிறைய மண்டி இருக்கு. இந்த செடிகளை எங்களுக்கு அப்புறப்படுத்தி கொடுத்தாலே இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேதாரண்யம் பகுதியில இந்த பகுதி மட்டும் இல்ல, வேதாரண்யத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதனூர், கைலம்பேட்டை, அதே மாதிரி அன்றகாடு, கருப்பம்புலம், நெய்விளக்கு, இந்த சைடு எல்லாமே வெள்ளத்துல முழுந்தி இருக்கு. குருத்தோட தெரிச்சு போச்சு. இனிமே எங்களுக்கு எந்த பிரதிபலிப்பும் இது கிடையாது. இதோட அழியப்பட்டது தான். எங்களுக்கு தண்ணீர் வரும் நேரத்துல முள்ளியாறு என்பது எங்களுக்கு ஒரு பாசன இதா உள்ளது. திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் இது மறிக்க மற்ற கிராமங்களுக்கெல்லாம், வேதாரண்யத்துக்கும் இங்க இருந்தது போகும் நாகப்பட்டினத்துக்கு. எங்களுக்கு இந்த தண்ணி பாசன நேரத்தில் பாசனம் கிடைக்கவில்லை, காலதாமதத்தில் சாகுபடி செய்து இது மறிக்க ஏற்பட்டுவிட்டு இப்ப வடிகால் நேரத்தில் வளவளாறு என்று ஒரு 500 மீட்டர் அளவில் பரப்பளவில் கொண்டது. அதுல புதர் செடிகள் மண்டிவிட்டு மழைநீர் தொடர்ந்து 36 மணி நேரம் பயிர்களில் தேங்கியிருந்தால் தூர்கள் அழுகி போகக்கூடிய நிலை ஏற்படும். இந்நிலையில் நாகையில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
இந்த நாகை மாவட்டத்தில் வந்துட்டு வேளாண் பயிர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் சேதடைஞ்சிருக்கு சார்? சேதம் என்று சொல்ல முடியாது, தண்ணி சூழ்ந்திருக்கின்றது. தண்ணி வந்து மிக விரைவாக வடிந்து கொண்டிருக்கின்றது. அது வடிந்த பிறகு முழுமையாக கணக்கு, பொதுவாக எப்போ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கேலமிட்டிஸ் வரும்பொழுது அது இயல்பு நிலை திரும்பிய பிறகு அதுக்கு தனியாக கணக்கெடுப்போம். அப்போ கணக்கெடுக்கும் போது அது சரியாகவும் இருக்கும். அது ஸோ இப்போ தண்ணி வடிந்து கொண்டிருக்கின்றது. 2.5 மாத பயிர்னால ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது என்கின்ற எண்ணம் இருக்குது என்று சொன்னாலும் விவசாயிகள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது முடிந்ததுக்கு பிறகு உரிய கணக்கெடுக்க எடுக்கப்பட்டு உள்ளபடியே பாதிப்பு உண்மையாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு உரிய நிவாரணம் கண்டிப்பாக வழங்கும். இதற்கிடையே நாகை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் ஒரு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வேளாண் துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மீன்வளத்துறை, வனத்துறை உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு செல்லும் பாதைகளில் பனை மட்டைகள் மற்றும் கயிறு கட்டி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அலுவலகங்கள் செல்லும் தார் சாலையின் நடுவே 2 இடங்களில் பள்ளம் தோண்டி மழைநீரை வடிய வைக்க முயற்சி நடைபெற்றது.